வயிற்று அப்படி குத்துமா குழந்தை எல்லாத்தையும் மறந்துடுறேன். இதுக்கு ஒழுங்கா இருப்பியா? என்ன சொன்னாங்க? முடியாது, உன்னால முடிஞ்சா பாத்துக்கோ. இவர் மேல உள்ள வெறுப்புலயே எங்க மாமா பையன் கிட்ட தப்பு பண்ணிருக்கேன். attempt to murder to final stage. attempt to murder என்னது? நான் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ண, ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணிட்டு பேசிக்கிட்டோம். நீ சொன்னியா அந்த பையன் சொன்னானா? ரெண்டு பேருமே தான் மேம் சொன்னோம். அடிச்சு திருத்திருந்தா கூட நான் திருந்திருப்பேன் மேம். இப்ப அப்படி சொல்லுவீங்க? அடிச்சு திருத்தினா இவர் அடிக்காம நல்லபடியா சொல்லியிருந்தா நான் திருந்திருப்பேன்னு சொல்லுவேங்க. ரேவதி மேம் என் பேரு. நான் 10th படிச்சுட்டு இருக்கப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏம்மா? அப்பாவுக்கு வந்து கால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 2009 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார் அப்பா? அப்பா வந்து மூட்டை தூக்கிட்டு இருந்தார். கூட பிறந்தவங்க? எனக்கு அடுத்தது தங்கச்சி, அதுக்கு அடுத்தது தம்பி இருக்காங்க. சரி, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். வீட்டில் வேண்டாம் எனக்கு மேரேஜு, நான் படிக்கணும், அம்மா வந்து வீட்டு வேலை தான் செய்கிறாங்க, அதனால் நான் படிக்கணும், எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை அப்படின்னு. அம்மாவோட சித்தி பையன் வெள்ளிங்கிரின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்போ யாரும் அவ்வளோ தெரியாது, சொந்தக்காரங்களாம் ரொம்ப பேர் தெரியாது. அவர் வந்து இல்லை உன் பொண்ணு கட்டி கொடு, கட்டி கொடுத்தா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, பேர் ஐநாரப்பன்னு சொல்லிட்டு, நீ கட்டி கொடு நல்லா. பையனா? அவங்களோட ஒய்ஃபோட அக்கா பையன். அவருக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவன் தனியாக இருக்கான், இப்போ என்கிட்ட தான் இருக்கான், நீ கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுனால அம்மா வந்து இஷ்டம் இல்லை அம்மாவுக்கு கொடுக்க. அப்பாவுக்கு அப்பா வேண்டவே வேண்டாம், படிக்கிற வயசு, அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருந்தார். அம்மாவோட அண்ணா பெரிய மாமா இருக்கார், முனியன் பேர் அவருக்கு. அவர் இல்லை நான் வேணும், என்னோடய உறவு வேணும்னா நீ கட்டி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அம்மா சொன்னதும், நீ குடிக்காரனை வச்சுருக்க, 2 பொண்ணு வச்சுருக்க, வீட்டு வேலை செய்கிற, நீ இந்த மாதிரி இருக்கப்போ எப்படி கட்டி கொடுக்காத, படிக்க வச்சு என்ன பண்ண போகிற, பொட்டை பொண்ணு படித்து என்ன பண்ண போகுது, எப்படி கட்டி கொடுத்து அடுப்புது தானே போகுது, நம்ம வீட்டில் யார் படிச்சிருக்கா, நீ படிக்க வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. என்ன வயசு கல்யாணம்? 16 ஆகுதுங்க. 16 வயசு. 16. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் விருப்பம் இல்லை. எனக்கு எப்படி சொல்கிறது, என் வயசில் பசங்க ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு ஸ்கூல் போகிறப்போ எனக்கு அதை பார்க்குறப்ப அழுகையாக இருக்கும். நம்மளும் ஸ்கூல் போயிருந்தால் எனக்கு தானே படிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கும் நிறைய ஆசைலாம் இருந்தது. இவர்கிட்ட எனக்கு செட் ஆகவே ஆகாது, எதுவுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டே கிடையாது 2 பேருக்குமே. அப்படி இருக்கப்போ சரி கன்சீவாக இருந்தால் பையன் பிறந்தான். பையன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அம்மா வீட்டில் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. 2010 ஆச்சு. 6 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி, ஜனவரி மாதம். அதனால் சரின்ட்டு உங்களுக்கு 22 வயசு. 22 வயசு. நான் வந்து சரின்ட்டு அம்மா வீட்டில் தான் இருப்பேன் பெரும்பாலும். அம்மா வீடு இந்த அவர் வீட்டில் மாற்றி மாற்றி இருந்தேன். அவருக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை. எனக்கும் வந்து சரி நம்ம யாரும் இல்லையன்ட்டு தனிமையே வந்து எனக்கு ரொம்ப ஒரு அப்செட் ஆகிடுச்சு. ரொம்ப என்னடா இது, அக்கம் பக்கத்தில் பேசினா சந்தேகப்படுவார். கோவிலுக்கு போனால் நீ கோவிலுக்கு போகல, வேறு எங்கேயும் போகிற, ஆனால் கோவிலுக்கு நிஜமாலுமே கோவில் போயிருப்பேன். அந்த மாதிரிலாம் பேசுகிறப்போ சரின்ட்டு நம்ம தப்பு பண்ணப்போ எதுக்கு இப்படி திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமா பையன்கிட்டலாம் பேச ஆரம்பித்தேன். எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசுவேன். அப்புறம் ரீசனாக இப்போ ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும், எனக்கும் எங்கள் மாமா பையன் சொல்லிட்டு ரமேஷ்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை தான் இருந்தது. பேச்சுவார்த்தையில் என் மேலே மிஸ்டேக் இருக்குது மேம், ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இவர் மேலே உள்ள வெறுப்புலையே தப்பு பண்ணிட்டேன். சரின்ட்டு அதை என்கிட்ட பண்ணிட்டீங்கன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன் மேம், என் மேலே தப்பு இருக்குது. புரியல எனக்கு. அவர்கிட்ட பேசினது தப்பு. ஆமாம், தப்பாக பேசியிருக்கேன். நானும் தப்பு பண்ணியிருக்கேன் மேம். ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஆச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய தப்பு நடக்கும், இந்த மாதிரிலாம் இருப்பேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து என்கிட்ட வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு வீடியோ வச்சுட்ருக்கேன்னு மிரட்டுறாரு. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரு. உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுதா அது? நீ சொன்னியா? இல்லை நான் சொல்லலை, அவரை தான் சொல்கிறாரு. ஏன் நீ சொல்லலை? நான் வந்து எனக்கு என்கிட்ட வந்து சொல்கிறேன்ல, அது மாதிரி புருஷன்ட்ட சொல்லியிருக்கலாம். நான் அவர்கிட்ட அவ்வளோ பேசவே மாட்டேன் மேடம். எனக்கும் அவருக்கு உள்ள ப்ராப்ளமே இல்லை தான். டிவி பார்ப்பேன், பையனை பார்ப்பேன், ஸ்கூல் போயிட்டு வருவேன். எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு சுத்தமாக ஒரு செகண்டு கூட நான் யோசிக்கவே இல்லை. அதை அப்படியே ஒரு விளையாட்டை தூக்கி போட்டுட்டேன். இல்லைல்ல, அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும். இந்த மாமா பையனை எங்கே பார்த்தேன்? நாங்கள் திண்டிவனம், அவங்க பக்கத்தில். எதிர்த்தா ஸ்கூல் விட்டு வரப்போ பஸாரில் தான் எதிர்த்தா மீட் பண்ணோம். அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத, அத்தை உடம்பு சரியில்லாத இருந்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் பழக்கம். அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ எப்பயாவது எங்கேயாவது, அது கூட ரொம்பலாம் இல்லை மேம், எங்களுக்குள்ளே டச் எதுவும் இல்லை, ரொம்ப பேச்சுலாம் இல்லை. நான் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் தான் இருந்தோம்.
அவங்க அம்மா இறந்தப்போ தான் கொஞ்சம் எனக்கு அப்செட் ஆகிடுச்சு. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருந்த, தங்கச்சி வந்து என் கூட படித்தா. அதனால் வந்து அவள் வந்து நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். தெரியும், இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை. எப்படி நடந்தது? அவருக்கு கட்டாயப்படுத்தினாரா இல்லை நீயாவே போய் வேண்டியா? இல்லை, நான் என் மேலே தான் மேம் மிஸ்டேக்கு. எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா சொன்னியா அவரை பிடிச்சது சொன்னியா? ஆமாம் மேம், நான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அதில் தான் மேம் மிஸ்டேக். கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் மேலே ஆசை இருந்ததா அவனுக்கு? கல்யாணத்துக்கு பிறகுதான் மேம் இது. முதல்லலாம் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட ஆசையே இருக்கல? இல்லை மேம். அப்போ ஏன் திடீர்னு இப்படி நடந்தது? அதான் மேம் எனக்கே தெரியல. எப்படி சொல்கிறேன், எனக்கு தெரியலன்னா என்னையும் அறியாத செஞ்ச தப்பு தான் மேம். இல்லை, இப்போ மாமா பையனுக்கும் உனக்கும் நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு எப்படி வந்து? அதான் மேம், தம்பியும் ஸ்கூல் போயிட்டான், இவரும் வேலைக்கு போயிடுவார். அந்த டைமில் வந்து நான் வெளியில் இப்போ ஃபோனில் பேசுனது, வெளியில் எங்கேயாச்சும் பார்த்தா பேசுனது, அந்த மாதிரி தான். வீட்டுக்கு வருவாரா? வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க. அப்புறம் எப்படி தப்பு பண்ண? வீட்டுக்குலாம் இல்லை, வெளியில தான் மேம் போயிருக்கேன். வெளியே போனேன்? வெளியில் போனேன். வெளியிலனா எங்கள் ஊர் பக்கத்தில் தான், அந்த மாதிரி தான் போயிருக்கோம். புருஷனுக்கு தெரியாதா? இல்லை, அவருக்கு தெரியாது மேம். அப்போது சரி, எப்படி அவருக்கு டவுட்டு வந்தது? தெரியல மேம், எனக்கு தெரியல. அவர் ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கப்போ வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வச்சுருந்து என்கிட்ட. ஆனால் இன்னமும் வந்து நேராக வந்து அவர் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. எப்படி பிரிஞ்சிங்க? பிரியல. வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுருந்ததை கேட்டிருக்கார் பொழுது. கேட்டுட்டு என்கிட்ட எதுவும் கேட்கல, சொல்லலை. வந்தார், நைட்டு கிளம்புனார், திடீர்னு ஊருக்கு கிளம்புனார். என்னன்னு கேட்டேன். இல்லை, கல்பனா வருது, அவங்க சித்தி பொண்ணு வருதுன்னு சொல்லிட்டு போனார். சரின்ட்டு நைட்டு 11 மணிக்கு வந்தார். என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல. தூங்கிட்டு இருந்தோம். சரி, பையன் படுத்துட்டு இருந்தான். பையனை தூக்கிட்டு வெடிங்கலாம் ஒரு 3 மணிக்கெலாம் அவங்க சித்தப்பாவும் அவரும் தூக்கிட்டு போயிட்டாங்க பையனை. நான் எழுந்து இவரையும் காணோம், பைக் காணோம், சித்தப்பாவையும் காணோம். குழந்தை வேறு பக்கத்தில் படுத்திருந்தோம், ஆளே காணோம். ஒரு 5:30 மணி இருக்கும். நான் ஏஞ்சி அழுதுகிட்டே ஃபோன் பண்ணேன். இரு தம்பிக்கு உடம்பு சரியில்லை, இங்கே பக்கத்தில் கூட்டின்னு வந்திருக்கேன், நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அப்புறம் 7 மணிக்கு அவங்க சித்தப்பா வந்தார். சித்தப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். வா, சுனிலுக்கு உடம்பு சரியில்லை. நல்லா இருந்தான். நைட்டு சாப்பிட்டு என் கூட தான் படுத்துருந்தான். நானும் அவனும் தான் சாப்பிட்டோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருந்தான். ஏன் என்கிட்ட சொல்லலாம்ல, நீங்கள் போகிறப்ப என்கிட்ட சொல்லலாம்லன்னு கேட்டேன். இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனார். கூட்டின்னு போனால் அவங்க வீட்டில் திடீர்னு அவங்க அக்கா, சித்தப்பா யாரோ வந்திருந்தாங்க. என்னை எல்லாம் கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன திடீர்னு இவங்க இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அவங்க அக்கா வந்து ஒரு அடி அடிச்சிட்டாங்க. சரின்ட்டு நானும், எனக்கு எதுவுமே என்ன நடந்துச்சு என்ன நடக்குது எதுவுமே தெரில. எல்லாம் பேசுனாங்க, நீ வந்து இங்கே அங்கே போனாங்க, இங்கே போன, அப்படி இப்படி அசிங்கமாக பேசுனாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரின்ட்டு என்னை எங்கள் வீட்டிலே விட்டுட்டு, எங்கள் பெரியம்மா வீடு இருக்காங்க, அவங்க சித்தப்பா வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததும் எனக்கு என் பையன் ஞாபகம் இருந்தது, இவர் ஞாபகம். என்ன சொல்கிறாரு, சரி வீட்டுக்கு போய் கேட்போம் அப்படின்ட்டு ஒரு 1/2 hour ட்ராவல் தான் அங்கேருந்து. திண்டிவனை வந்து கேட்டேன். என்ன சொல்லப்பா, என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பேசுகிற, என்னன்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அக்கம் பக்கத்தில் வந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை, நான் வேணும்ட்டே பண்ணல, என் வயசு பசங்க இப்படி இருக்காங்களே, ஆனால் நான் அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சதில்ல, எப்படி அந்த மிஸ்டேக் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சரின்ட்டு பேசுனாங்க. இவர் கோவத்தில் ஒரு 2 அடி அடித்தார். சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காரர் தானே அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டு வாங்கிட்டு சைலண்ட்டாக இருந்துட்டேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு அவங்க அக்காவும் அவங்க சித்தப்பாவும் வந்தாங்க வீட்டுக்கு. குழந்தைக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு படுத்துட்டு இருந்தோம் 2 பேரும். வாராவதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு. சரி, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம போயிடலாம், வீட்டுக்கே போயிடலான்ட்டு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டு இவர்கிட்ட கேட்டேன். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசினாங்களோ, என்ன பேசுனாங்க எது பேசுனாங்க எனக்கு எதுவும் தெரியாது. அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசினப்போ சரி வா மெட்ராஸ் போகிறோம் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டு அக்கா வந்து என்னை எழுப்பினாங்க. உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றாரு உங்கள் வீட்டுக்காரர், கிளம்பிப்போ அப்படின்ட்டு. சரி எங்கள் வீட்டுக்கு தானே சொல்லிவிட்டு நானும் பையன் எல்லாம் ஒன்றா கிளம்பணும். கிளம்பிட்டு நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறினாங்க. 12:30க்கெலாம் இங்கே வந்துட்டோம். திருமங்கலத்தில் நாத்தனார் வீடு வரைக்கும் பேசவே இல்லை. அப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஏதோ பேசிகிட்டே வராது. என்னது, தப்பு ஒத்துக்கோ, மன்னிச்சு ஏற்றுக்கிறேன், நீ ஒரு 10 நாளைக்கு இரு அம்மா வீட்டில், நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னார். சரி என்னன்னு தெரில, சரி போய் பார்ப்போம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நைட்டு நாத்தனார் வீட்டில் தங்கிட்டு 7 மணிக்கு அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு வந்து விட்டார். அம்மா இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, தம்பி தங்கச்சி தான் இருந்தாங்க. ரேவதி இருக்கட்டும், மாமாவும் அவரும் கூட்டின்னு வந்துட்டு, ரேவதி இருக்கட்டும், ஒரு 10 நாள் இருக்கட்டும், நான் அப்புறம் வந்து கூட்டின்னு போகிறேன், நான் குழந்தை இருந்தால் தான் போவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை குழந்தை இங்கே தான் இருப்பான், எங்கேயும் போயிட மாட்டான், உன்னை விட்டு எங்கேயும் பிரிச்சிட மாட்டேன், பையன் உங்ககிட்ட வருவான், நீ கொஞ்ச நாளைக்கு எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னாரு. சரின்ட்டு அம்மா வீட்டில் கூட்டின்னு வந்து விட்டாங்க. ஒரு 3 நாள் கழித்து ஃபோன் பண்ணார்.
அம்மா வீட்டுக்கு திருமங்கலத்தில் தேனாம்பட்டியில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா. எனக்கு அவ்வளோவும் தெரியாது அவங்க ஃபேமிலி, யாரும் இல்லைன்னு தான் முதல்ல சொன்னாங்க. நான் சரி யாரும் இல்லைன்ற என்ன திடீர்னு அப்பாலாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு 3வது ஒய்ஃபு, இவரோட அம்மா இறந்துட்டாங்க. மாமா வீட்டில் தான் வளர்ந்தார் இவர். சரின்ட்டு போனேன். உள்ளே போனால் எல்லாம் பேசினாங்க. ப்ரூஃப் எல்லாம் வச்சுருக்கோம், நீ யார் யார் கூட எங்கெங்கே சுற்றின அப்படி இப்படின்னாங்க. சரி நீ ஒத்துக்கிட்டு எனக்கு எழுதி கொடு, இனிமேல் வந்து இந்த தப்பை செய்ய மாட்டேன், உன் கைப்பட எழுதி கொடு, இனிமேல் எந்த உரம் வச்சுக்க மாட்டேன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என் புருஷன் என் குழந்தைன்னு இருப்பேன்னு எழுதி கொடுன்னு சொன்னாங்க. பேசினாங்க எல்லாரும். எல்லாம் எவ்வளோ தூரம் பேச முடியுமோ எனக்கு. நான் அன்றைக்கி தான் அவங்கள பார்த்தேன் புதுசாக, இவரோட சொந்தக்காரங்களே. அந்த மாதிரி இருந்தது எனக்கு. 5 வருஷம் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, அவங்களாம் யாருன்றது என்கிட்ட சொல்லலை. என் பையன் பிறந்த நாள் காது குத்தலுக்கு எதுவும் அவங்களும் வரல, இவரும் கூப்பிடல, என்னையும் அவர் வீட்டு சைடு எதுக்கும் கூட்டிகிட்டு போகல. எனக்கு எல்லோரும் கேட்டவுடனே அழுக சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையாக இருந்தது. இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை வந்து யாருமே இல்லை. நான் எப்பவுமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துட்டேன் மேம், தனியாக இருந்து பழக்கமும் கிடையாது எனக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தனியாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலி தான் என்னோடய பெருசு. ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு, அப்பா அக்கா அண்ணன் எல்லோரும் ரொம்ப இதுவாக இருந்தது. சரி நம்ம தனியாக இருக்கமேன்ட்டு எனக்கு ரொம்ப அப்செட்டு. அந்த சமயத்தில் தான் பேச ஆரம்பித்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு திட்டினாரு, அதுக்கப்புறம் என்னாச்சுமா? திட்டினதுக்கப்புறம் சரி அப்பா வந்து சொன்னார், என்ன அப்படின்ட்டு கேட்டதுக்கு, நான் ரோட்டில் ஒரே ஒரு தடவை பையனை பார்த்துட்டு மட்டும் போகிறேன், சரி அவர் கோவமாக இருக்கார், சரி நம்ம தப்பு நம்ம மேலே இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது, ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு கைப்பட எழுதி கொடுக்க சொன்னாங்க. அவங்க தங்கச்சி சொல்லிட்டு, அவங்க சித்தி பொண்ணு, எழுதி கொடுறாதி நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசினாங்க. சரி எல்லாரும் இதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த தப்புக்கு போகக்கூடாது, நம்ம புருஷன் நம்ம புள்ளன்ட்டு இருக்கலாம். எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா அம்மா எல்லாம் உள்ள பேசிகிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10:30 மணி இருக்கும். சரி வீட்டுக்கு கூட்டின்னு போங்க உங்கள் பொண்ணை, நாங்கள் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்குறோம், கொஞ்சம் அவன் கோவமாக இருக்கான். இவர் ஒரு வார்த்தை கூட பேசலை, சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் பேசினாங்க. இவர் அந்த 3 நாளைக்கு அப்புறம் சரி நான் ரேவதி ஒத்துக்குச்சின்னு நான் வச்சுன்னு வாழ்கிறேன் சொன்னவர். இப்போது லாஸ்ட் டைம் 28 போன மாதம் போயிருந்தோம். வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, இப்படியே இருந்தால் இப்படி 8 மாதம் ஆகிடுச்சு, குழந்தைய பார்க்க போனால் உனக்கு உரிமை கிடையாது, குழந்தைய நான் பார்க்கணும் தான் சொன்னேன். எவ்வளோ நாள் ஆச்சு நீ குழந்தைய? 8 மாதம் ஆகுது மேம். பையன் அவன் என்னை விட்டு இருந்ததே இல்லை. ஆனால் அவங்க அப்பா கிட்ட இருப்பான், என்கிட்ட இருப்பான், வேறு யாருக்கிட்டே இருக்க மாட்டான். எனக்கு இப்போது பையன் ஏக்கம் அவரும் அப்படிதான். சரி அவர் முதல்ல புரிஞ்சிக்கல. எனக்கு அவர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அவரோட அருமையும் தெரிஞ்சுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இப்போ. ஏம்மா இங்கே வந்தேன், ஏன் இந்த பப்ளிக் ஃபோரத்துக்கு வந்தேன்? இது வந்து காரணம்னா எனக்கு இங்கே வந்தால் தான் மேம் என் பையன் கிடைப்பான், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. இதே நான் வீட்டில் எல்லாரும் கூட உட்காந்து பேசியிருக்கலாமே. பேசுறதுக்கு தான் கூப்பிட்டதுக்கு வீட்டில் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. பெரியவங்க கூட இருக்கவங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்து என்ன சொல்கிறது, அவர் வாயால் சொல்லவும் மாட்டுறாரு, நான் வச்சிருக்க மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டுறாரு. இங்கே வந்தால் நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு அது சரியாக சொல்ல தெரியல எனக்கு. சரி இங்கே வந்தால் இதான் லாஸ்ட்டு, எனக்கு வந்து லாஸ்ட்டு எந்த. இப்போ எல்லாரும் பார்த்தா உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல மேம், என் குழந்தை என் புருஷன் எங்கள்கிட்ட வருவாங்கன்னா பரவாயில்ல மேம், அதை பற்றி இல்லை. ஏன்னா நான் பையனுக்காகவும் அவருக்காகவும் தான் வந்திருக்கேன் இங்கே இவ்வளோ தூரம். ஒன்று மாதிரி மற்ற பெண்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? சின்ன வயசில் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது மேம், அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கட்டும். இந்த பொண்ணு என்ன சொல்கிறா தெரியுமா, அவள் ரொம்ப தெளிவாக சொல்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னா, 10வது படிக்கும்போது படிக்கிறது மென்டாலிட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வகை இருக்குது, அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது, அப்படி கல்யாணம் பண்ணால் கூட நமக்கு கிடைச்சது வாழ்க்கைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்க அப்படி கிடையாது. அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்க தனக்கான விஷயங்களை தேடிக்கிறாங்க, அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆதரவான ஒரு தோல் கிடச்சோன்னு சாஞ்சிட்டான். ஆனால் அவள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல பையன்னு அவளே சொல்கிறா, இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ எப்போவுமே திருமணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகும்மா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அவர் எக்ஸ்பிரசிவாக இருந்திருக்கும், ஆனால் அவர் கெட்டவர் கிடையாதுல்ல. ஆனால் அவரோட நல்லதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பொறுமை உனக்கு இருக்குல்ல? இல்லை, அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டேன். ஆமாம் மேம், என் மேலே தான் மேம் மிஸ்டேக். நான் பேசி பார்க்குறேன். பேசுங்க மேம், கண்டிப்பாக. பையன் அவர் எனக்கு 2 பேருமே முக்கியம் மேம். உங்ககிட்ட தான் மேம் இருக்கு, நீங்கள் பேசி பாருங்கள், அவரோட விருப்பம். அதுக்கப்புறம் நான் வற்புறுத்தலைன்னா
சொல்லுங்க தம்பி, உங்க பேரு ஐநா இருக்குமா? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுமா, அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மா இல்லைல்ல உங்களுக்கு? சரி, தனியாக தான் வளர்ந்தீங்க, கூட பிறந்தவங்க யார் இருக்காங்கம்மா. சரி தம்பி, அவங்க எல்லாமே சொன்னாங்க சரி சரியா? ஆனால் அவங்க அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து வற்புறுத்தலாம் கட்டிட்டாங்க. உண்மையாக ஒரு வாழ்க்கை வாழணும் அந்த அதுக்கு ஆஸ்பெக்ட் தெரியாதுல்ல, 10வது படிக்கும் போது என்னப்பா இல்லை தெரியும்? கரெக்ட். அவங்களுக்கு தெரியாதுமா. அது பெற்றவங்க இருக்காங்க. கண்டிப்பாக வந்து குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த அப்பா அம்மாவும் நினைக்க மாட்டாங்க. உண்மைதான், குழந்தை நல்லா இருக்கணும் சொல்லிட்டு பார்த்து வைக்கிறது. ஸோ அங்கிட்ட டிசைஸ்க்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பெரியவங்களுடைய சம்பந்தப்படி ஆச்சு. ஆனால் பிடிக்கல இப்போ அப்போவே. அப்போ ஒரு கொஞ்சம் போராட்டம். அந்த போராட்டத்தில் குழந்தை உருவான உடனே நீங்கள் என்ன பண்ணலாமா, நீங்கள் தாயாக இருப்பீங்க, என்ன வந்திருக்கு மனசுக்குள்ளே ஆசையாக புருஷன் சொல்லுவாங்கள்ல, சொல்லலை. என்ன கேட்டாங்க அவளுக்கு கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன். என்ன கேட்டாங்க கேளுங்க, நீங்கள் கேளுங்கம்மா. இல்லை, அவள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கா தம்பி, நீங்கள் சொல்லுங்க. இல்லை மேம், நான் பண்ணாதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். குழந்தையோட அருமை, புருஷனோட எதுவுமே தெரியல எனக்கு. குழந்தை கரைக்குது, பப்பாளி சாப்பிடான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது கம்மியாக சாப்பிட்ட மருந்து அதையும் சாப்பிட சொல்லிட்டு சொன்னதுனால கம்மியாக கொடுத்து அந்த குழந்தை காப்பாற்றினேன். அப்போது ஃபஸ்ட்டு கொலை. அப்போனா எந்த வருத்தமும் இதுவும் இல்லை. சரி, என் குழந்தைய ப்ரொடெக்ஷன் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட சொல்லலை, தெரியாது, கன்சீவாக தெரியாது. அதுக்கப்புறம் எதுக்கு சாப்பிட்டேன்னா, இது எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு சொன்னாங்க. இருட்டுமா, அது வந்து தப்பு ரைட்டு. ஸோ லைஃப் வந்து சாலை மேட்டுப்பள்ளமாக இருக்கும் சொல்லிட்டு வருத்தம் மனசுக்குள்ளே அப்படியே இருந்துட்டேன் சார். அது ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டேன் மறைமுகமாக. அந்த குழந்தை எந்த ப்ரொடெக்ஷன் பண்ணமோ அந்த அளவுக்கு கொடுத்து ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்த போது எனக்கு பார்க்கும்போது அந்த எப்படி சொல்கிறது இல்லைம்மா, எதிரி கூட அந்தளவுக்கு மன்னிச்சு விட்றாங்க. அவ்வளோ கோவம் பார்க்கும். எனக்கு வயிற்று அப்படி குத்துமா குழந்தைய. அப்போ அழுத போகிற மணலை சொல்ல முடியல, கதறுவேன். கைது விட்டு அங்கே அம்மா வந்து திட்டாங்க, இதை விட்டுடி அதே சேர்ந்து குழந்தை விட்டு தொடமா சொல்லு, சத்தியமாக தொடமா சொல்லு, அப்படி சத்தியமா அப்படி இன்னும் தொட மாட்டேன், சத்தியமாக தொட மாட்டேன் சொல்லிட்டு இன்னும் அதுலேருந்து தொடதில்லை குழந்தை. காரணம் சொல்ல, நீ யார்கிட்டையும் சேர்ந்துடுமா மாட்டேன் அப்படின்னு சொல்ல. உயிர் புனிதமானது, உயிர் ஒன்றி பண்ணிடாத, நீ நல்லா இருக்கணும். நான் என்ன பண்ண சொல்லு, நீ போ, என்னை பார்க்க நீ போகணும். ஸோ ஆசையை பார்க்க மாட்டேன், வந்துருக்கு. இப்படியா போயிடுச்சு. அது ரொம்ப வேதனை மாதிரி. சரி, குழந்தை பிறந்துச்சுமா எப்படியோ வந்துட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட இதுவே இல்லை, 5 வருஷம் போதும் கிடையாது. ஆனால் இது வந்து அங்கே அத்தை பையன்கிட்ட, ரமேஷ் அத்தை பையன்கிட்ட ரொம்ப அசிங்கமாக எல்லாங்கிட்ட சொல்லிட்டேன். அது இருக்குது. அதை வச்சு ஒரு நாள் வச்சு தும்பு கேட்டு பாருங்க. ஏன்னா ஒரு நாள் தப்பு பண்ணியே சொல்லியிருக்க படம் கிடையாது. எந்த புருஷனை வந்து தன் மனைவி வந்து பண்ணிட்டக்கா அடிச்சிடுவான், கொலை பண்ணிட்டுருவான். கண்டிப்பாக நடக்குமா, வந்துருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அழுவேன், இப்படி பண்ணாதுமா, வாழ்க்கை வந்து நிறைய நாள் இருக்குது, எந்த வந்து வாழ்ந்து போகிறதில்ல. திருத்திருந்தா கூட நான் திருந்திருப்பேன் மேம். இப்போ அப்படி சொல்லுவீங்க, அடிச்சு திருத்தினா இவர் அடிக்காம நல்லபடியா சொல்லியிருந்தா நான் திருந்திருப்பேன்னு சொல்லுவீங்க. இல்லை சும்மா நீ இவரு சும்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதே. நான் வளர்த்துமா, நான் சின்ன ஒரு கவிதை எழுதியிருக்கேன். 10 மாதம் ஈண்டு பெற்ற தாய் முகத்தை பார்த்ததில்லை, அவர் ரத்தத்தை பாலாக ஊட்டி வளர்த்து என் ஆளாக்கின தாய் சொல்லிட்டு வரியில எழுதி பரிசப்பட்டிருக்கு. தாய் என்ற சனம் புனிதமானதுமா. அந்த ரத்தத்தை கொடுத்து தான் குழந்தைய காப்பாற்றுறாங்க. அப்படின்னா பசின்ற வந்தால் யாருக்கும் துடிக்கும்? தகப்பனை விட தாய்க்கு தான் துடிக்கும். பசினா அப்படியே அலறுவா குழந்தைய. அந்த குழந்தை பசின்னு கேட்கும்போது டிவி சீரியல் பார்த்துட்டு மாமிட்டு போய் சாப்பிட்டு. இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் நான் விட மாட்டேன். அந்த குழந்தை போட்டு மாமிட்டு விஷயத்துல அந்த மாதிரிலாம் செஞ்சது இல்லை. நல்லா இருக்கு. நீங்கள் வந்து விசாரிச்சா சொல்லுவாங்க, குழந்தை அங்கே சாப்பிட்டோம். இது வந்து நான் தவறும் கண்டிக்கலை. எனக்கு இப்போ தெரியும் குழந்தை பசி யாரணும் சாப்பிட்டு வருவாம்மா. வந்துட்டு பிறகு என்ன சுனில் சாப்பிட்டியடா, அப்பா இன்னும் ஒரு தோசை தான் போதும்பா, எப்படி பாருங்க. உடனே போட்டில் கொண்டு போயிட்டு அதுவும் அவனு வாங்கி கொடுத்து நானும் சாப்பிட்டு இது வாங்கி கொடுத்து நடந்துருக்குமா? இல்லை, இதெல்லாம் செகண்டரிமா. இது குறையா சொல்லலாம், இது குறை கிடையாது. நான் வந்து சரி இதாக இருக்கும். அங்கே மாமி திட்டுவாங்க ரொம்ப, அங்கே அட்வைஸ் பண்ணாத ஆசிரியர் பக்கத்து வீட்டில் அவங்க சொல்லுவாங்க, அங்கே வீட்டு வரது போகிறதெல்லாம் அங்கே தெரியும்.
நான் சொல்லி இந்த நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு, நல்ல வாடகை கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்குமா, ஊரில் நடக்குது, சரி தெரிஞ்சுக்கோ, யார் தெரிஞ்சு வராங்க, பிடிக்கல வந்து போகிறது பட் அவரும் சொல்லியிருக்காரு. இவர் ஹவுஸ் ஓனர், அவரும் சொல்லியிருக்காரு. யார் சொல்லி கேட்கல. கேட்கல. எப்போ நீங்க பிரியணும்னு முடிவெடுத்தீங்க? இது வந்து இந்த போராட்டம் 5 வருஷம் தொடர்ந்து நடந்துச்சுமா. 5 வருஷம் இவங்க தொடர்புல இருந்தாங்க? இல்லை, பிஃபோர் மேரேஜில் இருக்கு. பிஃபோர் மேரேஜில் இருக்கு. அது வந்து அவங்க கூட எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது, ஒத்துக்கல. 2012 இந்த இன்சிடென்ட் நடந்ததுமா, 2012. அப்போ இதே ஒரு போராட்டம் நடந்து, ஆனால் யார்கிட்டையும் சொல்லலை. குடும்ப விஷயம் 4 செவத்துக்குள்ள முடியணும், வெளியே தெரியக்கூடாது சொல்லிட்டு. ஏமா அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கல? இல்லை மேம், எனக்கு நான் தெரியாத செஞ்ச தப்புக்காக இதுக்கப்புறம் நான் யார் லைஃப்லயும் இன்வால்வ் ஆக மாட்டேன். இல்ல, நீ எனக்கான life கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துக்க அவரை மாட்டேன். கல்யாணம் பண்ணிருக்கலாமே, இவரை கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி. அதான் மேம், வீட்டில் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்க போயிட்டாங்க. ஒரு பக்கம் தம்பி தங்கச்சி காலில் விழுந்து அழுது. எனக்கு படிக்கணுன்றது தான் மைண்ட்ல இருந்தது. சரி, ma'am. எதனால ஒரு அவரை விஷயம். கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க? இல்ல வீட்டில் குடும்ப வந்து பிரச்சனையா? குடும்ப பிரச்சனைலாம் இல்லை. அவங்களும் என்னோட 2 வயசு வசதியா தான் சின்ன பையன். +2 படிச்சுட்டு இருந்தாங்க, நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் 2 பேருக்கும் அவங்க சைடில் அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, என் சைடில் என் அம்மா வந்து நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு கட்டி வச்சாங்க. எனக்கு வந்து மைண்டில் அந்த ஏற்றுக்கிற பக்கம் சுத்தமாக வரல. சரி, ஒரு இதுதான் நிமிஷம். காரணம். சொல்லுங்க. அவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க, யாரையும் கேட்டுக்கல. இந்த ஒரு டைம் இந்த ரெக்கார்டிங் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் அவளே ஒத்துக்கிட்டா. இல்லைம்மா, record எல்லாம் அது நீங்க சொல்லி, ஏன் பிரியறதுக்கு டிசைட் பண்ணீங்க? அதாவது இத்தனை வருஷம் நான் சொல்லி கேட்காதுங்க. அதாவது இப்போ நான் அப்படின்னு சொல்லலாமா, நீங்களும் வந்து ஒன்று சேர்ந்து வாழு, இல்லைனாக்கா டைவர்ஸ் போ சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க மேம், சொன்னீங்க. இந்த அவங்க வார்த்தை நான் சொல்லிருக்காங்க. சொல்லல மேம். இந்த வார்த்தை நான் சொன்னதும் கிடையாது. இன்னமும் நான் எங்க வீட்ல இருந்து அங்க- சொல்லல. அங்க- அங்க நீங்க எப்படி இந்த போன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்க? வேற அது வந்து காட் கிஃப்ட் மாதிரி அதுவே இதாச்சு. இந்த ஆட்டோ ரெக்கார்டிங் செல்ஃபோன் எல்லாம் இருக்குது, நிறைய டெக்னாலஜி இல்லைம்மா. ஆட்டோ ரெக்கார்டிங் செல்ஃபோன்லேயே அந்த சாஃப்ட்வேர் இருக்குது, பண்ணிக்கோ. ஒரு டைம் பண்ணும்போது அவன் சொல்கிறான், நீ ஃபோன் பேசுகிற உடனே எப்படி டெலீட் பண்ணணும், உங்களுக்கு அந்த கேட்டு பார்த்து தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இல்லம்மா, அது கேட்க வேண்டாம், அவளே ஒத்துக்கிட்டால, அதை இல்ல எதுக்கு சொல்றேன், கேட்கணும்? நான் சொல்கிறேன். எப்படி delete நம்ம பண்ணணும்? எப்போ தெரியுமா கேட்போம், அவ ஒத்துக்கமா இல்ல நான் தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கலைன்னா அப்ப நம்ம கேட்டுதான் ஆகணும், யாரு உண்மை சொல்றாங்க தெரியறதுக்காக. ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்து போய் கூட சொல்லலாம், சரி. இல்ல இந்த ரெக்கார்டிங் வந்து வேணுன்ட்டே போட்டு வாங்குறதுக்காக, இல்லைன்னா பொண்டாட்டி வேவு பாக்குறதுக்காக பண்ணுவாங்க, அது மாதிரி கூட இருக்கலாம். அப்பதான் நம்ம கேட்போம். இதுதான் அவ சரி, தவறு ஒத்துக்கிறாள். சொல்கிறாங்க, இன்னமே தவறு பண்ணியிருக்காங்க, அதான் முக்கியமா. இப்படிலாம் தவறு பண்ணியிருக்காங்க, அசிங்கமான வார்த்தை சொல்லலை அப்படின்னா குழந்தைய யார்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோமா, சொல்ல குழந்தை யார்கிட்ட கொடுத்துடலாம், சரி நீ அம்மா கிட்ட கொடுத்துரு அப்புறம் அப்படின்னா எதுவும் நடந்துருக்குமா, சொல்ல உங்ககிட்ட அந்த ரெக்கார்டிங்லாம் சொல்லலை, அது அவங்களுக்கு தெரியும், நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்டெம்ப்ட் டு மர்டர் டு ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நிறைய பண்ணிருக்கேன் மேம், ஒத்துக்கிறேன் மேம், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் மேம், மேம். 25 எல்லாத்தையும் Attempt to murder-ஆ? 25 என்னது attempt? மனசளவுல அந்த Mindல வார்த்தை மா. வந்து நான் சொல்லல பிளான் மேம். பண்ணிட்டாங்கம்மா. என்ன சொன்ன? நான் ப்ரொடெக்ஷன் டு நான் வந்து சேஃப் மை சைல்ட். இருங்க என்ன attempt to murder என்னது? நான் ரெண்டு வந்து பேரும் plan கொலை பண்ண ட்ரை பண்ண, 2 பேரும் வந்து பிளான் பண்ணிட்டு பேசிக்கிட்டோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. பேசுனது நிஜம் தான். அதாவது என்ன வந்து பேசுனீங்க? என்னை பத்தி நாங்க ஆக்சிடென்ட் நார்மலா எப்படி சும்மா படத்துல இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி தான் மேம். இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு, அது விவரமா சொல்லு. அதனால தான் முழுங்கா முடிவு இல்ல மேம், இத பாரு, நான் உனக்காக பேசணுமானா நீ கண்டிப்பா சொல்லு. பேசணும் மேம். அதுக்காக சொல்லு, தான் அப்ப மேம் சொல்லு. சொன்னோம். என்ன பேசுனீங்க? நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் தான், இவர் வந்து ரொம்ப பண்ற வச்சு நானும் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். இங்க ஆனா சுத்தம் இவர் என்ன பண்ணாங்க. சொன்னா படத்துல வரா மாதிரின்னு? ஆக்சிடென்ட் என்ன சொல்லுவோம் கொலை இல்லையா, அந்த பண்ணிட்டு மாதிரி. தீர்த்து கட்டுறது. ஆனா மனசளவுல சத்தியமா என்ன சொல்றேன், பேசுனீங்க நீங்க? அதை தான் மேம் சொல்றேன். சரி ஆக்சிடென்ட் பண்ணிடலாமா தூக்கிடலாம் அந்த மாதிரி தான் பேசுவோம். யாரு நார்மலா சொன்னாங்க? வந்து தூக்கிடலாமா அப்படின்ற யாரு மாதிரி தான் சொன்னாங்க? பேசிட்டு இருந்தோம். யாரு சொன்னா? இவர் வந்து நான் பேசிட்டு இருந்தேன் மேம். நீ சொன்னியா அந்த பையன் சொன்னானா? 2 பேருமே தான் மேம் சொன்னோம். சும்மா சாதாரணமா தூக்கிடலாமா, அதான் இந்த வார்த்தை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும், இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகுன்றது எனக்கு சத்தியமா தெரியாது. சரி, நீ போன்ல எப்படி திட்டம் போட்ட, என்ன பேசுன? இந்த மாதிரி தான் மேம் தூக்கிடலாமா அப்படின்ற மாதிரி தான் மேம் பேசிட்டு எதுக்கு அப்படி இருந்தேன். பேசுனீங்க? அது எதிர்ச்சியா பேசின அது எப்படி எல்லாரை எதிர்ச்சியா பத்தி பேச? எதிர்ச்சியா அவரை பிளான் தூக்கிடலாமான்னு பண்ணிலாம் பேசும். பண்ணல மேம். நான் 2012 அந்த பையன் பேசினேன், நான் அந்த கமெண்ட்ஸ் பண்ணிட்டேன். நான் அழகா ஒரு குடி மாரி வீடு கட்டி வச்சிருக்கேன், இந்த தேசம் இந்த கூட்டை கழிச்சு தரா ப்ளீஸ்ரா சொல்லிட்டு கெஞ்சி எவ்வளோ கொடுத்துருக்கான் சொன்னேன். அடப்பட பொறம்போக்கு சொல்கிறான் தானே, பொறம்போக்கு ஃபோன் வைடா. அவள் என்கிட்ட நான் இன்னொருத்தர் போவான் தெரியுமா, அது 2 பையன் பேர் சொல்கிறாமா, இருமை துடிச்சிருப்பேன் நான். ஆஃபீஸ் காதலிக்காத அழுத்தம்மா, பேங்க் மேனேஜர் ஆஃபீஸ் எல்லாம் போட்டு அந்த பையனை கூப்பிட்டு ரொம்ப சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் பண்ணார், சரி வேணா என்ன வந்து இஷ்யூ ஆகாது, அசிங்கமாக இருக்கும் வெளியே சொன்னாக்கா சொல்லிட்டு என்னை எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பேங்க்கில் வந்து பேங்க் ஸ்டாஃபில் எல்லாம் வந்து ஃபேமிலி மாரி நடத்துவாங்க, அப்படி தான் ஒன்று பார்த்துக்கிறாங்க. இதுலேருந்து எப்படி ஒருத்தர் 2012 பாட்டங்களுக்கு முடிவே இல்லை.
அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தான்மா. ஃபைனலா ஏன்பா பிரியணும்னு நினைச்சீங்க? அதாம்மா இந்த பேசிட்டோமா, அது இது அது தெரிஞ்சிச்சு கேட்டேன். எனக்கு. அது இது எப்படி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிய வந்தது? 25/1/2016 அன்னைக்கு பதிவான ரெக்கார்டு இது. அன்னைக்கு ஒரு நாள் ரெக்கார்டு அதுலதான் இந்த சாவை பத்தி இருக்கு. காலையில சாவடிக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. 9:45 to 5:40 வரைக்கும் கண்டினியூ பிரேக் பேசியிருக்காமா. அந்த குழந்தை சாப்பிட்டானா இல்லையா தெரியல. மேம் நான் நான் வரமா குழந்தை அப்படியே விஷயத்துல அந்த மாதிரி இருக்க ரூம்ல மாட்டேன் வந்து மேம். இந்த இவர் குழந்தை விஷயத்துல ஒண்ணா நான் விளையாட்டா அம்மா, இருப்பேன். tired-ஆ ஆனா என் இருப்பாங்கம்மா. பையன் விஷயத்துல நான் யாருக்காக குழந்தை விட்டு வேலை கொடுக்க tired-ஆ மாட்டேன் மேம். அது மாதிரி ஒரு மாதிரி ஆணு தனி தாக்குறது நாக்கு வறண்டு அப்படியே அந்த வந்துருக்காமா. மேம் அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை காது மேம். தட்டுறேம்மா. குழந்தைக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு அவனை அப்பப்ப காது தட்டுறேன். பார்த்துட்டு தான் மேம் இருந்தேன். தரடா பேசினா தரடானாக்கா கூட தரக்கல. இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்பா தரக்க முடியலப்பா ப்ளீஸ் தரப்பா அம்மா காத்துறமா இது லாக் பண்ணிட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்கு. இவன் கத்துறான், நானும் கத்துறேன். ரூம் இல்லையா? ரூம்ல டிவி போட்டு அப்பா தரமா தரடிஸுக்கு ஒத்திரான் கோபறான் பையன் குழந்தை. அவன் வந்து தரக்கல. இப்போ பண்ணது பிடிக்கலப்பா சொல்லிட்டு கத்துறான். தந்த உடனே ஏன் அப்படி பண்ண தரக்க சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன் யார்கிட்ட பேசல யார்கிட்ட பேசலை. இது இங்கே போட்டியே சிம் கார்டு போட்டியே கேட்டேன். சிம் கார்டு போடல சொல்லிட்டு என்கிட்ட இது பண்ணிக்க சொல்லி கண்ட்ரோல் பண்ணி சொல்லி அது மறுநாள் கண்டுபிடிச்சிட்டான்டா அவன். அவங்ககிட்ட உடனே நெக்ஸ்ட் டே எல்லாம் ரெக்கார்டு பதிவு எனக்கு அப்படி இல்லை பேசியிருக்காங்க. கண்டுபிடிச்சிடா நான் தப்பிச்சிட்டேன்டா சொல்லிட்டு இன்னும் நான் அசிங்கமாக இருக்குது. நான் சொல்ல முடியல ரெக்கார்டு நான் கேட்பேன். அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் மேம். எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் மேம். எல்லா பாவத்தையும் பண்ணியிருக்கேன் மேம். கொஞ்சம் வயசு இல்ல நல்லா படிக்க நிறையவே வச்சு நல்லா பண்ணியிருக்கேன். ஆகணுமா. ஆனா இவர் சொன்ன மாதிரி நான் வீடு வாங்குறதுல தடை பண்றது நல்லா குழந்தை இருக்கும். விஷயத்துல நல்லா இருக்கும். இல்ல மேம். என் என் wife பையன் கண்டிப்பா இருந்தாதான் மேம் நல்லா அவன் இருக்கும். பிளான் பண்ணிருக்காமா. இல்ல மேம் ஒரே உமன் விஷயம் பெல்டஸ் நான் இங்க பேசிட்டு வந்ததுக்கான ஃபோன் காரணம் இதுதான் மேம். அடிக்கிறாங்கம்மா. யாரு? ஊன் போலீஸ் கேட்க முடியல அசிங்கமா இருக்கு. செக் கன்றாவி அப்படி அடிக்கிறாங்க ஃபோனை. அப்படி பார்க்க கால் ஆடி இருந்தது. கேட்டு மெரிச்சின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? எங்க அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்திருக்கேன். நான் இப்ப இருக்கிறதுக்கான காரணம் கூட பையன் தான் மேம். இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை மேம். பையனுக்காக மட்டும்தான் சரி, வந்தேன். நீ அவரோட சைடுல இருந்து யோசிச்சு பாரு. ஒத்துக்கிறேன் மேம். இரு, ஏன்னா ஒரு வச்சுக்கோங்க. நிமிஷம் அவர் எவ்வளவோ பொறுமையா இருந்திருக்காரு. ஆமா மேம். இப்போ- அவரு மாதிரி வர மாட்டேன் மேம். யாருமே இருக்க சரி முடியாது. எல்லாம் ஓகே. உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி நீங்க பேசியிருந்தா அவருக்கு அந்த பயம் இருக்குமா இருக்காதா? ஆனா மனசளவுல யாரும் இவருன்னு இல்ல, வழியில போறவங்க கூட ஒரு முள் குத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்க மேம். எப்படி நான் அந்த மாதிரி பேசினேன், எப்படி அந்த மாதிரி வழியில நான் போனா கூட ஒரு கல் இருந்தா கூட பின்னாடி திரும்பி பார்த்து தூக்கி போட்டு போவேன் மேம். ஆனா மத்தவங்க விழணும்னு எதிர்பார்த்ததே இல்லை. இவர் விஷயத்துல தான் மேம் அந்த அளவுக்கு வெறுப்பு கோவம் எல்லாமே இதுக்கப்புறம் இருக்குது எனக்கு. நடந்தது பிறகு ஜூன் மாசம் ஆனா ஜூன் என் பையனை பாக்குறதுக்கு கூட எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இல்ல பார்க்க அதாவது முடியாது. 3 மாசமா நீ என்ன என் பையனை 3 பாக்குறது? மாசம் வந்து 27/1/2016 அங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. பெத்ததுக்கான அடையாளமே இல்லாம பையன் போயிடுச்சு. படிச்சிருக்கான் 3 இருமா. மாசம். என் குழந்தைய பாக்கணும். இருமா இரு. 3 மாசம் பையன் படிச்சிருக்கான். டெய்லி நானும் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ண அவன் கேட்பான். அப்பானுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் டொமேட்டோ ரைஸ் என்ன ரைஸ் கேட்டாலும் செய்து கொடுத்துறேன். குக்கிங்லாம் தெரியுமா எனக்கு. எல்லாத்தையும் செய்துட்டு பேக் பண்ணிட்டு பையனை கடிதம் நான் சாப்பிட மாட்டேன். நான் அந்த வந்து வேக பண்ணிட்டு விட்டு ஸ்கூலில் விட்டு வந்துடுவேன். இவங்க வந்து பார்ப்பாங்க ஏன்னு தெரியாமல். பையன் சொல்லுவான், அப்பா அம்மா வந்தா என்னை வந்து அப்பா மாற்றிலாம் சொன்னான் என்னப்பா. அம்மா சொன்ன கேட்டுக்கிட்டா ஏன் சொன்னா சரிம்மா சொல்லி அம்மா எடுத்து பேசக்கூடாது சரியா சொல்ல சரிப்பா சொல்லிட்டு கம்முதுட்டான். இது ஏன் சொல்லாமா பிஞ்சு வயசு நஞ்சு வரைக்கலாமா தப்பு தானே அது. இல்ல மேம் நான் எதுவும் அந்த மாதிரிலாம் நான் குழந்தைகிட்ட தகப்பனா வந்து இது இவர்கிட்ட வரைக்கும் தப்பாலாம் பேசவும் மாட்டேன். குழந்தைய பத்தி அம்மா, நான் இவர்கிட்ட சத்தியமா தப்பா சொல்றேம்மா. பேசவும் மாட்டேன். இந்த இன்ன மாதிரிலாம் வரைக்கும் பேச குழந்தை மாட்டேன் வந்து மேம். அந்த அம்மா தாய் பாசம் என்று கேட்கல. ஏன் தெரியலமா கஷ்டப்படுறேன். என்னடா குழந்தை 8 கேட்கல மாசம் ஆச்சு மேம் குழந்தைய பார்த்தேன் நானு. ஒரு நாள் ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனது இல்ல. ஒரு நாள் ஸ்கூல் போய் பார்த்தேன் மேம். இவர் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேட் வழியா பார்த்துட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போய் கொடுத்துட்டு அவன் அழுதது எனக்கு நான் வீட்டுக்கு வரமா வண்டலூர் ஜூல மே மாசம் பாத்துருக்காங்கம்மா. வண்டலூருக்கு அந்த மாதிரி தான் மேம் போனேன். இது பார்க்கல சொல்றாங்க. தூக்கி திருப்பி வச்சுக்கிறாரு மேம் குழந்தைய. அப்புறம் எப்படி மேம் என்ன பார்க்க முடியும்? ஒரு 5 நிமிஷம் என் பிள்ளைகிட்ட நான் பேசணும்னு இருக்காது எனக்கு. நான் பாத்துருக்கேன். அவர் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. வாரத்துல ஒரு நாள் என்கிட்ட கண்ணுல காமிச்சிருந்தா கூட போதும் மேம் எனக்கு. இப்ப அது கூட கிடையாது. இவங்க வேணா சொல்லிருக்காங்க எல்லா இதுவும் என்கிட்ட வச்சிருக்கேன். அது அவங்கள்ட்ட சொன்னதான் ஒத்துப்பா கண்டிப்பா தெரியும். கடைசியோட 28/8/2016 அப்போட பேசியிருக்காங்க. அங்க வந்து போலீஸ் கூட்டு வந்து ஒண்ணு கூட்டுன்னு போ இல்லைன்னு ரைஸ்க்கு போயின்னு இருப்பா. அது அடுத்த ஸ்டேஜ் பார்க்கணும்ல. ரேவதி இப்ப நான் என்ன கேக்குறேன் சொல்லுங்க மேம். அவரை நீ தான் கன்வின்ஸ் பண்ணும். நீ பேசு கண்டிப்பா பேசுறேன். அவருக்கு நம்பிக்கை வரணும்ல. தெரியல மேம் நம்பிக்கை வருமா இல்லை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு மோசமாவும் நடந்துக்கிட்டேன். அந்த அவர்கிட்ட அளவுக்கு பேசு. கீழ்த்தரமாவும் நடந்துக்கிட்டேன். சுனில இப்ப நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு பையனும் முக்கியம் நீயும் முக்கியம். உன்னோட விருப்பம் தான். இதை நான் 5 வருஷம் சொல்லிருந்தேன். நீ என்ன சொன்னேன் ட்ரைஸ் பண்ண கை எடுத்து ஒரு கை எடுத்துட்டான். டக்கு டக்குன்னு இங்கேருந்து இது வரைக்கும் கை எடுத்துட்டாங்கம்மா.
இப்ப பையனும் நீயும் இருந்தாதான் நான் இங்க இருந்து போவேன். நான் என்ன போன சொன்னாக்கா உயிரோட இருக்கிறதுக்கான காரணம் நீயும் பையனும் இருந்தாதான் இருப்பேன். இல்லையா எனக்கு நீ என்ன தேவையில்லை. தொட்டா நான் அப்படி செத்துருவேன். இமோஷனல் எல்லாம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. எமோஷனல் இதுக்கப்புறம் நான் இந்த எதுக்கு பாருங்க, ஒரே விஷயம் நீங்க தான் சொல்லுங்க ரேவதி, ma'am. நான் எதுக்காக உனக்காக பேசுறேன் தெரியுமா? நீ ஜென்வினா சொல்றேங்கிறதுக்காக. அவர் கன்வின்ஸ் ஆகணும், அவரை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த ஃபோன் கால்ல வந்து நீங்க அவரை கொலை பண்ணுற மாதிரி பேசியிருக்கீங்க. சரி, அந்த பயம் அவருக்கு இருக்கதான் இருக்கும். மத்ததெல்லாம் இருக்கட்டும், அந்த பயம் இருக்கதான் இருக்கும். அது நீ அவரை கன்வின்ஸ் பண்ண. சொல்லிட்டேன், நீ யாருக்கும் போயிட்டாதுப்பா, நீ யாருக்கும் போயிட்டாது. அவன் தான் நான் பாத்துக்கிறேன் சொல்றாமா. யாரு? அவன் தான் ரமேஷ். நீ அந்த பேச்செல்லாம் வேணாம் சொல்லப்ப. இப்ப நீ நானும் மட்டும் ரெடிமா தான் பேசுறோம். கண்டிப்பாமா. தயவு செஞ்சு அந்த லைஃபை விட்டுடு. நான் சார் விட்டுருங்க. நான் வந்து நல்லா இருக்கும், என் பையன் படிச்சு நல்லா இருக்கேன், நான் எடுத்துருவேன். எனக்கு சொந்தக்காரர் இருக்காங்க பார்த்துட்டு நல்லா இல்ல ஹாப்பியா மேம், அவங்களாம் என் பையனை பார்க்க கூட மாட்டாங்க மேம். இவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் பாப்பாங்க மேம். அப்புறம் என் பையனை யார் மேம் பாப்பாங்க? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். 4 பசங்க ஒண்ணா இருக்கா. இவரே அவங்க மாமா வீட்டுல தான் வளர்ந்தாரு. வளர்ந்த விதம் இவருக்கே தெரியும். அவனும் யாரும் இல்லாத எப்படி மேம் ஃபியூச்சர் பத்தி எனக்கு தெரியும். எப்படி இப்ப பாத்துக்கோ. இல்லைன்னா எப்பயாவது ஒரு நாளில ஒரு நாள் பசங்களை பாக்குறப்ப என் அம்மா இருக்கா இல்லையான்னு அவன் ஏக்கம் இருக்காதா? அவனை எத்தனை பேர் இவர் இருக்கப்ப நல்லா பாத்துக்கிறாங்க, இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க? தலையில அடிச்சு தண்ணி ஊத்துனா யாரு மேம் பாப்பா என் பையனை? பையனுக்காக தான் மேம் பேசுறேன் இவ்வளவு தூரம். வீட்டுல ஒரு வேலைக்காரியா கூட இருந்துக்கிறேன். ஒரு வாரம் என் பையனையும் நான் எதுவும் செய்யணும்னு இல்ல, என் பையனை ஒரு ஓரமா இருந்து ஆமா, நீ பாத்து. என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா நீ வந்து சொல்றது நானே இன்னும் கன்வின்ஸ் ஆகல. அதனால நான் அவரை கன்வின்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க சொன்னாங்க இப்படி எல்லாம் நடந்தது சொன்னாங்க. நான் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, அந்த பொண்ணு லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு ஒரு இடத்துல விழுந்துட்டா, நடக்கிறது உண்டு, மனுஷங்க தானே எல்லாரும், அது திருந்தி வரா, புருஷன்கிட்ட பேசி அனுப்பிச்சு வைப்போன்னு தான் நானும் அவரை கூப்பிட்டேன். ஆனால் அவர் வந்து சொல்லும்போது தான் இதோட சீரியஸ்னஸ்ஸே எனக்கு புரியுது. வயத்தில் குழந்தைய குத்த பார்த்தது, அப்புறம் கொலை செய்கிறத பற்றி ஃபோனில் பேசினது, இதெல்லாம் வந்து நார்மல் விஷயம் கிடையாது. அவர் மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். இப்போ எங்கிட்ட வந்து நீங்க பேசுங்க, நான் கூட போறேன்னு சொல்லிட்டுனா நான் முதல்ல கன்வின்ஸ் ஆகணும்ல. இது உனக்கான வாய்ப்பு. இது வெளியில போய் பேசுனீங்கன்னா சண்டை ஆகும், இங்க உட்காந்து பேசினா அது இருக்காதுங்கிறதுக்காக உங்களை உட்கார வச்சாச்சு. நீங்க பேசுங்க, பேசி உங்களால கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க. நான் அவரை கன்வின்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் கன்வின்ஸ் ஆகல. ஒரு பசின்னு வர்றமா, பசி வந்த புருஷனுக்கு நம்ம சாதம் கொடுங்கல்ல, போட்டுக்க சாப்பிடு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. அப்படின்னா பண்ண சரிப்பா டயர்டாக இருப்பாங்க சொல்லிட்டு நானும் சாதம் போட்டு சாப்பிட்டு இருந்துட்டேன். அவங்க என்ன சொல்லுது, வந்தான்டா அவன் என்ன அவன் வந்தான்டா, சாப்பாடு கேட்டான்டானே, போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டா அவரை மயிறு சொல்லி பத்துட்டுண்டா சொல்லிட்டு சிரிக்குது அவங்க யாருமா. இதை கேட்டேமா அப்படியே. இப்ப சொல்லப்பா, நீ வாழ போறியா இல்லையா? ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் இப்ப நான் வந்து வேலை செய்யறேன், இப்ப எப்படி எதுக்குமா அந்த சின்ன ஒரு பசி ஒன்று கான்செப்ட் தான்மா, அது இல்லைன்னா வேலை செய்ய மாட்டேன், எப்படியே தெரிஞ்சுன்னு அந்த உணவுக்கே இல்லாத போது என்னம்மா. தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். அவன் என்ன கேட்கறா கேளுங்க. என்கிட்ட பேசுங்க முதல்ல கொஞ்ச நேரம். நீங்க ஆயிடுச்சு 8 மாசம் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்லம்மா, பேசுறதுக்கே ஒண்ணு. அப்ப எப்படி அது உங்களுக்கே தெரியும் கல்யாணம் ஆகுதுல, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு நீ சொல்லுங்க. நான் இப்ப அந்த டாபிக்ல பேச வரல. இல்ல நான் முடிஞ்சு போறது, இதுக்கு மேல பேச விரும்பல. ஏன்னா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் மேம். இப்பதான் அதுல தயவு செஞ்சு யாரும் என்ன தள்ளவும் தேவையில்ல. நானும் போய் இனிமேல விட மாட்டேன். எனக்கு வேண்டாம் மேம், அதை பத்தி நான் பேச விரும்பல. ரொம்ப நல்லதுமா, முழுக்க நான் அவர்கிட்ட பேசும் சார். வாரத்துல ஒரு வருஷத்துல 52 வாரம் இருக்கு. அந்த 52 வாரத்துல வாரத்துல 7 நாள், அந்த 5 நாள் தினமும் அட்வைஸ் பண்ணேன். அவ செத்துட்டான்னு விட்டுரு. அவ சுனிலோட அம்மா ப்ளீஸ் சொல்லப்பா, தயவு செஞ்சு அந்த விஷயத்த நான் பத்தி பேசல. சுனில் அம்மாவை பாரு, நான் அம்மாவை நினைச்சுதான் இப்ப கேக்குறேன். எனக்கு தீர்த்து கட்டியிருந்தாக்கா என்ன பண்ணிருப்ப சொல்லு. சுனிலோட அம்மாவா பேச சொல்ற, அவருக்கு ஒரு துணை வேணும் இல்லம்மா? கண்டிப்பா வேணும் மேம். அவர் என்ன பண்ணுவாரு? லேட் ஆகும் மேம், அதான் ஒண்ணு பிரச்சனை. சரி நீங்க பேசுங்க. நீ ஏத்துக்கிறப்ப ஏத்துக்கோ, அதை பத்தி நான் பேச. சுனிலோட அம்மாவை கேக்குறேன், நான் பார்க்க விடுறேன். நானும் ஒரு எந்த சூழ்நிலையும் நான் வந்து பார்க்க அனுமதிக்க மாட்டேன் சொல்லவே இல்லை. நான் வந்து அந்த பார்த்து செய்ய மாட்டேன். தயவு விட்டு எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க டீடைலா தெரிய மாட்டேங்குது. சரி, இப்ப let us come to the point.
சொல்லுங்கம்மா. தம்பி ஆமா சொல்லுங்க. அந்த பொண்ணு திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறா. ஒருத்தருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது நம்ம கடமை. உங்களுக்கு நீங்க அந்த மனநிலைமையில இருக்கீங்களா? கண்டிப்பா கடமை உண்டு. இப்போ ஒரு வாய்ப்பு தரேன். இப்போ 2014 இந்த கேசட் கேட்டு சொல்றேன். இப்பயும் பண்ணிக்கிறேமா கேட்டு இல்ல மேம் அப்படி சொன்னா கேட்டேன். 3 நாள்ல போயிட்டு எதுக்கு மேம் அவர் இந்த சொல்ல பொண்ணு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? ரொம்ப சாதுவா இருக்கானே மனுஷன், பாவம், நம்ம என்ன பண்ணாலும் இவன் என்ன பண்ணிட போறான், அவ்வளவு திமிரா இருந்திருக்கா. எனக்கு புரியுது, ரொம்ப சாது மனுஷன். அம்மா ஒரு முறை அந்தம்மா இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அது உனக்கு அது தெரியல, உனக்கு அந்த அருமை தெரியல. ஒரு முறை கைத்து பிடிச்சமா, இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஃபோர்ஸ் அப்படி பிடிச்சமா உயிர் வந்து உள்ள வரைக்கும் வந்துச்சு. எனக்கு என்ன பண்ண தெரியல. எனக்கு வித்தின் செகண்ட் போயிட்டு மூச்சு நின்று ஏமா இப்படி பண்ணேன், ஏமா பண்ண கேட்டேன். உங்களே தெரிஞ்சிருக்கும் பேர் பேசும்போது 5 வருஷத்துல ஒரு கூட டீல் போட்டு கொடுதில்ல மனைவியை. அவ்வளோவா நேசித்தம்மா மனைவியை. அதுதான் உனக்கு பிடிக்கல போல இருக்குல்ல. இல்ல மேம் ஏதோ எது கேட்டமா ஒரு சுடிதார் கேட்டமா 8 மாசம் 10 கொடுப்பமா. என் புருஷனையும் புள்ளி நினைக்காத நாள் இல்ல தெரியுமா? நான் எவ்வளவு இட் இஸ் an irony. மேன்லியா இருக்கணும், மேல்னியா இருக்கணும்னா சிகரெட் பிடிக்கணும், தண்ணி அடிக்கணும், பொண்டாட்டி அடிக்கணும். மேன்லியா இருக்கணும்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும், நிறைய ஐடியா கிரியேட் பண்ணி எந்த பழக்கம் இல்லம்மா எனக்கு. அது இல்லாம ரொம்ப பாவமா நல்லபடியா ரொம்ப நல்ல மரியாதையோட இருந்தா இவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அப்படியும் இருக்காங்க. அதான் நான் நினைச்சுப்பேன் தப்பு. மேன்லியா இல்ல, அவர் வந்து என்ன மேன்லியாவே இல்லைங்கிற அந்த மாதிரி ஒரு தாட்டு சில கேர்ள்ஸ்க்கு வருது. ஜெனரலைஸ் பண்ணல, சில கேர்ள்ஸ்க்கு வருது. ஸோ இது வந்து விசித்திரமா இருக்கு. இப்படி இருந்தாலும் பிடிக்கல, அப்படி இருந்தாலும் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்படி இருந்தா பயங்கர வயலண்டா இருக்காரு சொல்றது. சாதுவா இருந்தா அது பிடிக்கல, கண்ணுக்கு பிடிக்கல. அப்படியே மட்டும் 8 மாசம் ஆகுது மேம். என் பையன் எப்படி மேம் என்ன பார்த்து வருவான்? ஒரு 2 மாசம் அவர்கிட்ட கொடுக்குற மேம். 2 மாசம் என்கிட்ட விட. அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாதுமா, அதெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். இது சாதாரண நீ சொன்ன இல்ல எனக்கு தெரியல, நான் எப்படி செஞ்சேன்னு தெரியல, இப்படி பேசுனேன்னு தெரியல, நினைக்கல மேம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால இதுல ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இருக்கு. அதனால என்ன அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை அனுப்ப முடியல. ஃபர்ஸ்ட் நான் கன்வின்ஸ் ஆகணும்ல. ஸோ அந்த பொண்ணு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். இப்ப நான் வேண்டான்றது தெளிவா இருக்கிறீங்க அப்படிதானே? நானா எடுத்த முடிவு இல்ல, நீங்க இல்ல நீங்களா எடுத்த முடிவு இல்ல. அவ கேக்குறது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கல. சொல்லப்பா லாஸ்ட் சொல்லப்பா இது உங்க கால்ல கூட விழறா. நான் ஒரு டைம் சொல்லும்போதும் தயவு செய்து வந்து வெளியே அசிங்கம் பண்றத நான் செத்துடுவேன் அப்படி டார்ச்சர் பண்ணி வெளியே சொல்லாத. அதாவது என்ன விட்டு கொடுத்துதான் மேம் பேசிருக்காரு. ஒரு இடத்துல கூட என்ன இதுவாவே பண்ண விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கா விஷயம் தானேமா நீ பண்ணின. அது சரி மேம். அதுக்காக பையனை இவ்வளவு தூரம் பாருங்க அவளோட என் லைஃப் என்ன ஆகுறது அவ்வளவு. அதை நீ முதல்ல யோசிச்சிருக்கணும். இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது அந்த பாவம் மனுஷனை கொடுமைப்படுத்தின பாரு, சித்திரவதை பண்ண பாரு, யோசிச்சிருக்கணும். 8 வருஷம் ஆயிடுச்சு மேம். என் பையனை பார்க்கவும் இல்லை. இவரு ஒரு பாவம் மனுஷனை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி நீ கேள்வி கேட்க கூடாது. இது சொல்றமா இன்னும் 2 வருஷம் நீ தொடக்கூடாது அப்படி சொல்றானே. இன்னொரு தொடக்கூடாது சொல்லிட்டேன். அந்த கேள்வி எல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு ஏற கட்டிட்டு பாருமா ரேவதி, உன் கேள்வி உங்க நியாயம் எல்லாம் ஏற கட்டிட்டு சாதாரணமா அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கேளு. அதுதான் மேம் சொல்றேன். அதனால நீ கேளுமா, நீ கேளுமா, நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை கூட கொடுக்க மாட்டியா சொல்லப்பா? ஒரு எதிர்காலத்தை நினைச்சு தர முடியாதுமா. ஏன்னா நானும் எவ்வளவு பார்த்தேன். இப்ப பையனை எனக்கும் கொடுக்க கூடாது. அதாவது இல்ல பையனும் என் கூட இருக்க கூடாது, நீ என் கூட இருக்க கூடாது. நீ பார்க்கலாம் பையனை பார்க்கலாம், பையனை பார்க்க மாட்டேன். இல்ல தெருவுல நிக்கணும்ன்றது தானே வீட்டுல இருக்கிறவங்களும் சொன்னாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அதை தானே சொன்னாங்க. அவ தெருவுல வீட்டுல இருக்கிறவங்க என்னமா சொல்லுவாங்க? வேற பையனை அவரை கொல்லுவேன்னு நீ போன், அவரை கொலை பண்ணுவேன்னு போன்ல பேசினா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கோபம் வருமா வராதா? மேம் அவங்க 4 அடி அடிச்சிருந்தேன், எனக்கு கேட்டிருந்தா கூட நீ நினைக்கிற மாதிரி அவங்க தண்டனை கொடுக்கணும், அவங்க பேசணும்னு இல்லம்மா. அதனால அவங்களை எல்லாம் குறை சொல்லாத. இப்ப உனக்கு ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரு வாய்ப்பு தருவாரா கேளு. இப்ப நீ என் கூட இருந்தா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றேன். நீனு இல்ல உன்னை எப்படிலாம் பார்த்து வச்சிருந்தேன் சொல்லு. நல்லா பார்த்து வச்சிருந்தேன். அவர் நல்லா பார்க்கும்போது நான் இப்படி பண்ணிட்டேன். இப்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா எப்படி வச்சுக்க முடியும்? மனசத்தோடு சொல்ல கண்டிப்பா வச்சுக்க முடியாது. நீ நினைச்சா எனக்கு ஒரு வாய்ப்பு உடல்ல உயிர் போகுது, அதுக்காக டோன்ட் கேர். ஏன்னா பையன் ஃபியூச்சர் நினைச்சு நான் ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப பையனை யார் பாத்துக்குவாங்க? அதான் கேள்வி. குழந்தைக்கு ஒரு இடம் சாப்பாடு ஊட்டிருக்கியா? கண்டிப்பா கொடுத்துருக்க சொல்லப்பா. இந்த வார்த்தை நீ சொல்லாத. தம்பி பாத்துக்கலாம் எதுவும் நீ பண்ணதில்ல.
நான் தம்பி பாத்துக்கலாம் நான் வந்து எந்த குறையும் தயவு செஞ்சு நீ அந்த வார்த்தையை ஹாப்பி சொல்லாத. சொல்றேன். நீ சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா அப்படியே விட்டுட்டேன். எல்லாமே நான் சந்தோஷத்தை என்ன போயிடுச்சு. பண்ணேன்? என்கிட்ட இப்ப சந்தோஷம் நீ என்ன நிம்மதி சொல்ல? எதுவுமே இல்லையே. அவசி சும்மா சாப்பாடு உடம்புல உயிர்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். அது கூட என் அப்பா மூச்சு அம்மா ஒரே ஒரு விஷயம், மூச்சு காத்து படாது மன்னிக்க முடியறது ஒரு பெரிய மன்னிக்க ஒரு பெரிய கிஃப்ட் பெரிய மன்னிக்க அவள் gift. மன்னிச்சிட்டமா, அந்த பொண்ணை மன்னிக்க அவள் முடியும், மன்னிச்சிட்டமா, அவளோட வாழ்வீங்களா? மன்னிச்சாச்சுமா, எல்லை தாண்டி போயிடுச்சுமா. எல்லாம் தாண்டிடுச்சுன்னு சொல்லாத சொல்லப்பா அப்படி இன்னொரு தடவை. எவ்வளவு பண்ணி அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணி வச்சுங்களா, நீங்க நான் வந்துட மாட்டேன். அவன் குழந்தை கொத்து மாட்ட அழுதுட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர் கூட ஒரு டார்ச்சர்லையும் இவருக்கு அற்பமான சுகத்தினாலையும் அந்த குழந்தை அவர் சொல்லறது பொய்ன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளே பார்த்தது இல்லையா? நான் பையனை அப்போ ஒரு தடவை கூட பாசமா வச்சில்லன்னு சொல்றேன். நீ இந்த 5 வருஷத்துல நீ ஃபுல்லா அவங்க தான் தப்பு சுனில மனசாட்சி தொட்டு லைஃப் நல்லா சொல்லு. பாத்துக்கோ. நான் சொல்லல ஒரு லைஃப் நல்லா ஹாப்பியா இருக்கு. ஒரு தடவை சொல்லு சுனில, ஒரு தடவை கூட நான் நல்லா பாத்துக்கலான்ட்டு. இந்த 5 வயசு வரைக்கும் அவனை நான் ஒரு தடவை கூட பாத்துக்கலன்னு சொல்லு பாக்கலாம். நான் வந்து தாய் அவனை எப்படி புரியாம இருக்கேன். பாத்துக்கலன்னு அதனால அந்த ஒரு உனக்கு கான்செப்ட் தோணுது? வச்சு உன்னை எதுவும் நான் டார்ச்சர் பண்ணல. ஒரு தாயின் ஸ்தானம் வந்து மதிக்கிறேமா. நம்ம கட்ட மனைவியோட அம்மாமே நேசித்து அந்த அளவுக்கு செய்வேன். என் குழந்தைய நல்லா சுத்தமா ஒரு செய்வேன். தடவை நான் எந்த பாத்துக்கலையா? அளவுக்கு மதிச்சு அந்த அளவுக்கு டியூஷன் எங்க போனா வெளிய இதுக்கு மட்டும் எனக்கு பதில் வர சொல்லு. மாட்டேன். வர மாட்டேன் அப்படி சொல்லும். பொண்ணே சொல்ல ஏன் அவங்க கூட்ட நான் போறேன் நான் இது ஷேர் பண்ணிக்கோ. நீ தயவு கேட்டு செஞ்சு கேட்டு அந்த அப்படியே விஷயத்தை விட சொல்லப்ப தயவு செஞ்சு அந்த காலை விஷயம் விட 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 சொல்றேன். இதை சாமி. கேட்டு கேட்டு ஐயா சாமி போத நிறுத்து இந்த நான் விஷயத்தை எப்படிம்மா தயவு கட் செஞ்சு விடு. அம்மாடி ரேவதி, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்க தான் வேணும். சட்டப்படி உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்க பண்றோம். இப்ப என் பையனும் இல்ல இவரும் இல்லைன்னா நான் எப்படி மேம் இருப்பேன்? நான் என்னம்மா பண்ணறது? அதான் அவருக்கல்லம்மா நான் என்ன பண்ணறது? இல்ல மேம் நான் போறேன்ல அந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே போயிருப்பேன் மேம். இப்ப எனக்கு இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்ல மேம். இல்ல அது பிரச்சனை அது கிடையாது. அவருக்கு நம்பிக்கை இப்படி போயிடுச்சு. சொல்றாருல்ல. அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சுமா. ஐயோ மேம் எப்படி மேம் உங்களுக்கு சொல்றது? நான் அந்த மாதிரிலாம் இல்ல மேம். என் லைஃப்ல நடக்காததுன்னு நினைச்சு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் நடந்தது. ஆனா நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது மேம். இந்த ஒரு விஷயம் தான் மேம் என் மேல தப்பு சொல்லலாம். இன்னும் ஒரு வாய்ப்பு ஒண்ண மன்னிக்கிறதுக்கு அவர் தயாராகல. நீயே சொல்லு, நான் எது சொல்லு? நான் கூட இருந்தா நீ நல்லா இருக்க மாட்டேன்ற. இல்ல நான் கடைசி அதாவது தூக்கு தண்டனை போற அந்த கைதி கூட ஜட்ஜ்மெண்ட் கேட்பாங்க, கடைசி ஆசனம் கேட்பாங்க. தயவு செஞ்சு இது தயவு செஞ்சு சொல்லு கேட்டேன் சொல்ல இல்லையா? அவரை பேச விடு, அவரை பேச விடு. கடைசி சான்ஸ் கேட்டேன். 5 வருஷம் ஒவ்வொரு நாள் பட்டு வேதனை நொஞ்சா முடியாம கடைசி சான்ஸ் இது நான் ஒத்துக்குமா கேட்டேன். அப்ப எப்படிலாம் டார்ச்சர் பண்ணேன். என்ன கேட்டீங்க? மறந்துடுறேம்மா, எல்லாத்தையும் மறந்துடுறேன், இதுக்கு ஒழுங்கா இருப்பியா கேட்டேன். என்ன சொன்னாங்க? மேம் சொன்னேன். என்ன சொன்னாங்க? முடியாது, உன்னா முடிஞ்சாலும் பாத்துக்கோ. மேம் இவர் வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சிருக்கிறதுல எனக்கு தெரியாது மேடம். இது வந்து அவர் சொல்லியிருந்தா இதே சொல்லிருப்பாங்க. வந்து எல்லாரும் முன்னாடி நான் எழுதி கொடுத்த மேம். பக்கத்து கேட்டு ஆடிஷன் பாருங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சது தெரியாதா? அதனால அப்படி சொன்னாலாம். இப்ப நீங்க சேஃபா இருக்கீங்கல்ல, ஆமாம்மா. பையன் நல்லா இருக்கான்ல, பாப்பா அவளுக்கு வந்து குழந்தை காமிக்காம இருக்காதீங்க. இல்ல வந்து மேம், பாத்துக்கலாம். அவங்க குழந்தை இருக்காது, எதுவுமே சொல்றது இல்ல. சரி, இப்போ அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க தயாரா நீங்க? இல்லம்மா, நான் வெயிட் பண்றேன் மேடம். நான் வெயிட் பண்றேன். இல்லம்மா, அவருக்கு வெயிட் பண்ணறதுக்கு தயாரா? ஒரு 6 மாசம் கழிச்சு இல்லம்மா இல்ல முடிவா இருக்கீங்க? நான் வந்து 5 வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டேன். 5 வருஷம் சரி, ஃபுல்லா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அவருக்கு விவாகரத்து கொடுக்கணும். அவருக்கு உங்களோட வாழறதுக்கு விருப்பம் இல்லை, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு அவரோட லைஃபை பார்க்கணும், அவருக்கு ஒரு துணை தேடிக்கணும். எங்க போகணும்ன்றது எனக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றோமா? அதெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றோமா? ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், அங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? சரி, தேங்க்ஸ். நன்றி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.